Standard deviation is a basic concept. Standard deviation on basic concept and also variance. Variance என்ன and standard deviation என்ன அந்த மாதிரி கான்செப்ட்ல பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒரு வேரியன்ஸோட நோட்டேஷன் பார்த்தா சிக்மா ஸ்கொயர் நோட் பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தா சிக்மா நோட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் என்ன? சிக்மா. இதுக்கு பேர் சிக்மா. சரிங்களா? இதுக்கு பேர் சிக்மா. அப்போ சிக்மா ஸ்கொயர் நோட் பண்ணுவாங்க. ஆர் சிக்மாங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நோட் பண்ணுவாங்க. அப்போ சிக்மா ஸ்கொயர்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா சம்மேஷன் I varies from 1 to n xi minus x bar the whole square. சார் இந்த சிக்மா எதுக்கு சார் யூஸ் பண்றாங்க? அதாம்மா வேரியன்ஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். வேரியன்ஸோட நொட்டேஷன் எக்ஸ் பார் நொட்டேஷன். இப்போ எக்ஸ் பார்னா என்ன சொல்லுவீங்க? மீன் சொல்லுவீங்களா? மீனுக்கு ஒரு நொட்டேஷன் சொல்லும்போது வேரியன்ஸுக்கு ஒரு நொட்டேஷன் கொடுக்குறாங்க. வேரியன்ஸுக்கு ஒரு நொட்டேஷன் சொல்லிடுறாங்க, சிக்மா ஸ்கொயர் நோட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு டேமுக்கும் ஒவ்வொரு நொட்டேஷன் இருக்குது. இதுக்கு வந்து இந்த டேம் மாதிரி நொட்டேஷன் நோட் பண்ணுறாங்க. சரியாம்மா? ஓகேங்க சார். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன நோட்டேஷன் பண்ணுறாங்க? சிக்மா நோட் பண்ணுறாங்க. சரியா கண்ணு? சரி, இப்போ என்னாச்சு? சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு திஸ் ஃபார்முலா. அப்போ சிக்மா ஈக்குவல் என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் வேரியன்ஸ். ரூட் ஆஃப் வேரியன்ஸ் தான் வந்து சிக்மா. அப்போ ரூட் ஆஃப் என்ன ஃபார்முலா வரும்? சம்மேஷன் I varies from 1 to n xi minus x bar the whole square divided by n. இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா. ஆனால் இது வந்து வேரியன்ஸோட ஃபார்முலா. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ST நோட் பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இது வந்து பேசிக்காக சிங்கிள் டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸை ஈஸியாக பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் கான்செப்ட். இது மாதிரி நிறைய வரும், நிறைய மெத்தட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்குது. அது எது நம்ம ஈஸியாக போடுறோமோ அதை நம்ம அனலைஸ் பண்ணி போட்டுக்கலாம். சிம்பிள் வேல்யூ, அதாவது சிங்கிள் டேட்டா, இந்த மாதிரி சிங்கிள் டேட்டா வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணால் நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே வேல்யூஸ் வந்து 3, 4 அப்படிங்கிற மாதிரி, அதாவது 3 டிஜிட் 4 டிஜிட், இது வெறும் 6க்கு பதிலாக 6, 4, 5 அந்த மாதிரி 3 டிஜிட் வேல்யூ வரும்போது நம்ம ஃபார்முலா மாற்றி போடணும். ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ராப்ளத்தை போடுவோம், சின்ன ப்ராப்ளமாக போடுவோம். அப்போ பெரிய நம்பர் வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். சரி, இப்போதைக்கு என்ன வேணும்? நமக்கு வேணுங்கிறது வந்து எக்ஸு, அடுத்தது என்ன வேணும்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாரு, அடுத்தது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தி ஹோல் ஸ்கொயர். எக்ஸுங்கிறது யார்? இந்த வேல்யூ ஃபுல்லாக சேர்ந்து வந்து எக்ஸு ஒவ்வொன்றா என்ட்ரி பண்ணுறீங்க. அதுக்கு மீன் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ எக்ஸோட வேல்யூ நான் அப்ளை பண்ணுறேன். 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 22, 24. இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? மீன் கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது கண்டுபிடிக்கணும். சரி, இதுக்கு மீன் என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இது ஆட் பண்ணி சொல்கிறாங்க, எவ்வளோ வருது சொல்கிறாங்க, ஆட் பண்ணலாம். ஆட் பண்ண முடியுமாடா? ஆமாம் சார். கம்ப்ளீட் பண்ணுறேன். நானும் கம்ப்ளீட் பண்ணிட்டா நீங்கள் போடுங்க, நானும் போகிறேன். யாருக்கு கரெக்ட் ஆன்சர் வருது? இல்லை ரெண்டு கரெக்ட் ஆன்சர் வருது. 150. வெரி குட், ரெண்டு இதுவுமே கரெக்டு தான். வெரி குட். சரி, அப்போ 150னா எத்தனை டேட்டா இருக்குன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்போ எக்ஸ்பாரோட ஃபார்முலா தெரியும். அப்போ அதை அப்ளை பண்ணி போட்டுருங்க. அப்போ எக்ஸ்பார் ஈக்குவல்னு சம்மேஷன் xi by n that is equal to 150 divided by 10 that is equal to 15. கரெக்டாமா? ஆமாம் சார். அப்போ அப்ளை பண்ணுறேங்க. 15 போட்டு சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? அப்போ இந்த எக்ஸ் பார் இருக்கிறதுல யார் இருக்கிறா? 15 இருக்கிறாங்க. ஈக்குவல் டு 15. அப்போ சொல்லுங்க, -9 கரெக்டுங்களா? -2, -5, -3, -1, 1, 3, 5. சார் 8 minus 15 எப்படி சார் 2 ஆச்சு? ஓகே, 7ஆ? 7 போகிறதுக்குள்ள 7 தானே? அப்படி பாருங்க, மிஸ்டேக் பண்ண சொல்லுங்கள். அடுத்தது இந்த 4னா 9ஆ? 9னா 4 வரும். செக் பண்ணுறாங்கன்னு நினச்சி மிஸ்டேக் இருந்தால் சொல்கிறேங்கண்ணே. அதே மாதிரி இங்கே 22, 22, 15. 22, 15னா 7. நான் 20 நினச்சி போட்டேன், 15 தானே, 20 வச்சு போட்டேன்.
அப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுனா 5 வரும். 5 + 2 வந்து 7 ஆயிடும். சரி, ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா சொல்கிறாங்கன்னு இப்பயே கரெக்ஷன் பண்ணிக்கலாம், இல்லை நான் அடுத்தது மூவ் பண்ணலாம். செக் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். இல்லைங்க சார். இல்லை கரெக்டு தானே? ம். சரி, அப்போ x - x², அப்போ -9² வந்து 81, 49, 25, 9, 1, 1, 9, 25, 49, 81. கரெக்டாக கண்ணு? ஓகே. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்கள். அவ்வளோதான், மேக்ஸிமம் முடிஞ்சது. இது எல்லாத்தையோட சம்மேஸ் ஆட் பண்ணுறாங்க. 90, 130, 155, 144, 146, 155, 160, 180, 180, 229, 230, 310. 310 வருது. செக் பண்ணி பாருங்க. ஒரு நிமிஷம். ஓ, தப்பு பண்ணிட்டுணும். தப்பு பண்ணிவிட்டேன். நீங்கள் செக் பண்ணுங்கள், நான் தப்பு பண்ணிக்கிறேன். இங்கே 155 போட்டு 144 கூட தான் வந்து. ஓகே சார் 330. அதான் கேட்டேன். இங்கேயே 20 மிஸ் பண்ணிவிட்டேன், அதான் கேட்டேன். 330 கரெக்டுங்களா? இந்த இடத்துல 150 330 வருது கரெக்டுங்களா? அப்போ 330னா நம்ம வந்து சிக்மா ஸ்கொயரில் அப்ளை பண்ணணும். அப்போ சிக்மா ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? சம்மேஷன் xi - x bar b ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை n. என்னோட வேல்யூ 10 தெரிஞ்சிச்சு, அப்போ 10 போட்டுருவீங்க. 330 330 என்ன ஆகும்? இந்த டைம் கட் ஆயிரும். 33ன்னு வரும். இது சிக்மா ஸ்கொயர். இதே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவீங்க? சிக்மா = √33. ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க கொடுத்துக்கிறாங்களா இல்லை கற்றுக் கொடுக்கலையா? √33 எப்படி கண்டுபிடிப்பீங்க? லாங் டிவிஷன் மெத்தட் போட்டு கண்டுபிடிக்கணும். சரியா கண்ணு? 33 போட்டுருவீங்க. லாங் டிவிஷன் மெத்தட் போடணும். 33ங்கிறது 2 டிஜிட் நம்பர். 2 டிஜிட் நம்பர். அந்த 2 டிஜிட்டுமே நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போ எங்கே வந்து வரணும்னு பார்க்கணும். 2² வந்து 4, 3² வந்து 9, 4² 16, 5² 25. இதே 6² போட்டிங்கன்னா 36. இது 36 நம்ம பெரிய நம்பர். அப்போ 5² தான் போட போகிறோம். அப்போ 5 என்ன கிடைக்கும்? 25. கரெக்டுங்களா? அப்போ 33 - 25 எவ்வளவு? 8 ஆமா? கரெக்டாடா? ஆ சார். 8. அப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஒரு பாயிண்ட் வைப்பீங்க. பாயிண்ட் வச்சுட்டு என்ன பண்ணணும்னா 00 ஆட் பண்ணணும். அப்போ இந்த டேம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த டேம் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து இங்கே எழுதணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இதை இங்கே எழுதணும். அப்போ என்ன கிடைக்கும்? 5 × 2 வந்து 10. இப்போ நம்ம அடுத்த ஒர்க் என்னென்னா, இங்கே ஒரு வேல்யூஸ் என்ட்ரி பண்ணணும். அதே வேல்யூஸ் இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த வேல்யூஸ் அதிகமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அப்போ என்ன வேல்யூஸ் என்ட்ரி பண்ணலாம் அப்படின்னா, 107 போட்டிங்கன்னா ×7. அதாவது இங்கே என்ன வேல்யூ போடுறீங்களோ அதே வேல்யூ இங்கே போட்டுட்டு கரெக்டாக வருதா, இதுக்கு மேலே போகாத கம்மியாக வருதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு எழுதணும். அப்போ என்ன பண்ண போகிறோம்? 107. அதாவது இங்கே 7 போட்டுட்டேன். அதே மாதிரி இங்கே 7 போட்டால் 2 மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது? 49, 7. 8 போட்டால் வராது. அப்போ 749 கரெக்டு. அப்போ 749 தான் கரெக்ட். இருக்கிறதே கம்மியான நம்பரு, அதுக்கு மேலே போட முடியாது. அப்போ என்னாச்சு? நான் இங்கே எழுதும் போது 5.7 எழுதிட்டேன். 7 எழுதிட்டா என்ன கிடைக்கும்? 10, 9, 7. 10ல் 9 போனால் 1, 9ல் 4 போனால் 5. 9ல் 4 போனால் 5. ஓகே. ஸோ அட்லீஸ்ட் இதோட கூட உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுங்க. இன்னொரு டைம் போனாலும் அதே ஐடியா. 00 போட்டுக்கணும். 00 போட்டு இந்த 5.7 இருக்குல்ல, 5.7 எகைன் மல்டிப்ளை பண்ணணும். எகைன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 114 கிடைக்கும். 114க்கு இங்கே ஒரு நம்பர் என்ட்ரி பண்ணணும். அதே மாதிரி இங்கே ஒரு நம்பர் என்ட்ரி பண்ணணும். இது சேம் வேல்யூ. இது ரெண்டு சேம் வேல்யூ இருக்கும்போது இதை விட கம்மியாக தான் இருக்கணும், அதிகமாக இருக்கக்கூடாது. அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ போட கிடைக்கும்? இது 510. 510, இது 114. 2 போட்டால் 200 வரும். 3 போட்டால் 400 வரும். 4 போட்டு பார்த்தா வரும்னு நினைக்கிறேன். அதனால் இங்கே நான் 4 போடுறேன். இங்கேயும் 4 போட்டு பார்க்குறேன். அப்போ என்னாச்சுன்னா 574 போடுறேன். 1144 × 4 போடுறேன். அப்போ
அப்போ என்னது 16னா 1 எகெயின் 16 1 வந்து 76 மீதி 1 16னா 17 அப்போ 4னா 4னா 5 4 அப்போ 4 7 5 6 வருது 5 போட்டு அதிகமாகும் நினைக்கிறேன் ஆமாம் 5 போட்டு கண்டிப்பாக அதிகமாகும் அதனால் என்ன பண்ண போகிறோம் 4 தான் என்ட்ரி பண்ண போகிறோம் அப்போ 4 5 7 6 போட்டால் போதும் 4 5 7 6 போட்டால் போதும் அப்போ சிக்மாவோட வேல்யூ என்ன கிடைக்குன்னா இதோட ஸ்டாப் பண்ணிங்க அட்லீஸ்ட் 2 டெசிமல் கண்டுபிடிச்சா போதும் சிக்மாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5.74 வரும் சரியாம்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது லாங் டிவிஷன் மெத்தட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது ஆல்ரெடி பண்ணியிருக்கிறீங்களா ஆங்க சார் ஓகே அப்போ என்னாச்சு நம்மளுக்கு வேரியன்ஸ் ஈக்குவல் டு 33 அண்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு 5.74 இதுதான் நம்மளுடைய ஆன்சர் மேலே போங்க ஒரே சொன்னாங்கன்னு எங்க லாங் டிவிஷனா மேலே சார் இன்னும் மேலேயா செக் பண்ணி பாருங்க டவுட் இருந்தால் கேளுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்